வெறும் 1 பைசா லாபத்துக்காக 755 கோடி ரூபாய் பிஸ்னஸை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஏற்றுக்குதுன்னா அதை நீங்கள் தர்ம சிந்தனை நம்புவீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசிய டீல் இருக்குதுன்னு யோசிப்பீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பயங்கரமான அரசியல் சதுரங்கம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஊழலற்ற தூய்மையான நிர்வாகம், நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை, மாற்று அரசியல் பண்ண வந்தவங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த தாவேகா கட்சி இப்போது தங்களோட பிரம்மாண்ட தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்காக ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த டெண்டர் இப்போ யாருக்கு போயிருக்கு, என்ன விலைக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிச்சிட்ருக்கு. வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே திணறிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 755 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வச்சு இப்படி ஒரு தங்க மோதிர திட்டம் இப்போ நாட்டுக்கு தேவைதானா? எத்தனையோ அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை, போதிய படுக்கை வசதிகள் இல்லை, பிரசவ வார்டுகளில் அடிப்படை வசதிகள் கூட மோசமாக இருக்குது. இந்த 755 கோடி ரூபாய் வச்சு அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தியிருக்கலாமே. அதை விட பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? மத்திய புலனாய்வு அமைப்புகளான ஈடியும் வருமான வரித்துறையும் எந்த நிறுவனத்தோட 300 கோடி ரூபாய் சொத்துக்களை ஹவாலா மோசடி புகாரில் முடக்குனாங்களோ அதே நிறுவனத்துக்கு நம்ம தூய்மையான நிர்வாகம் தர்றேன்னு சொன்ன அரசு இவ்வளவு பெரிய டெண்டரை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மோசடி புகாரில் சிக்கிய நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்தா நீங்கள் கொண்டு வர போகிற லட்சணமான நிர்வாகம் இதுதானா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி மொத்த உண்மைகளையும் உடைக்க போகிறோம். முதல்ல இந்த திட்டம் என்ன திட்டம்னு பார்ப்போம். தாவேகா அரசு தங்களோட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டோட பாரம்பரியமான தாய்மாமன் சீர்முறையை அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதோட பயனாளிகள் யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 1 கிராம் எடை உள்ள 22 கேரட் 916 ஹால்மார்க் தங்க மோதிரம் இலவசமாக வழங்கப்படும். ஜூன் 22, 2026க்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் பிறந்த எல்லா குழந்தைகளுமே இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. வர செப்டம்பர் 15 அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்க போகிறாராம். சரி, இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 755.83 கோடி ரூபாய். தமிழ்நாட்டின் மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாக இதற்கான டெண்டர் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக 4,41,667 தங்க மோதிரங்களை வாங்குறது தான் இதோடைய திட்டம். இந்த டெண்டரில் தமிழ்நாட்டோட முன்னணி நகை நிறுவனங்கள் எல்லாமே போட்டி போடுறாங்க. குறிப்பாக விபிஜே விம்மிடி பங்கார் ஜுவல்லர்ஸ் 1 கிராம் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி மற்றும் இதர செலவுகளுக்காக இவங்க கேட்ட தொகை 822 ரூபா 97 பைசா. ஜிஆர்டி இவங்க செய்கூலி சேதாரத்துக்காக கேட்ட தொகை 410 ரூபா 97 பைசா. இந்த நிறுவனங்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இந்த டெண்டரில் 70% பங்கு அள்ளிட்டு போனது யார் தெரியுமா? நம்ம ஜோயாலுகாஸ் நிறுவனம் தான். மற்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் 400 ரூபா 800 ரூபான்னு செய்கூலி சேதாரம் கேட்குறப்போ ஜோயாலுகாஸ் நிறுவனம் என்ன விலை கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 1 பைசா. ஒரு மோதிரத்தை தயார் செய்ய, ஹால்மார்க் முத்திரை குத்த, பேக்கிங் பண்ணி பத்திரமா டெலிவரி செய்கிறதுக்கு அவங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்ட சார்ஜ் வெறும் 1 பைசா மட்டும்தான். பிஸ்னஸ் கணக்குப்படி பார்த்தா இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இது லாப நோக்கத்துக்கானது இல்லை, மக்களுக்கான சமூக நலத்திட்டம், அதனால் நாங்கள் லாபம் இல்லாமல் பண்ணுறோம்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் என்ன பேச்சு ஓடுது தெரியுமா? எதிர்க்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜோயாலுகாஸ் நிறுவனத்தோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். அந்த ஒரு கனெக்ஷனில் தான் இப்போ ஜோயாலுகாஸ் நிறுவனம் மூலமாக இந்த 70% ஆர்டர் போயிருக்குன்னு குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. அரசு விதிமுறைப்படி யார் குறைந்த விலையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் தரணும். அது சரிதான். அந்த விதியை வச்சு ஜோயாலுகாஸ் இந்த டெண்டரை தூக்கி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறது தான் இப்போது பெரிய விவாதமாக கிளம்பியிருக்கு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜோயாலுகாஸ் நிறுவனம் அவ்வளோ யோக்கியமான நிறுவனம் இல்லை. அவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது தெரியுமா? முதல்ல இந்த ஜோயாலுகாஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் ஜாயாலுகாஸ் வர்கீஸ் அவருடைய வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக நுழைகிறாங்க. குற்றச்சாட்டு என்ன தெரியுமா?
இந்தியாவிலிருந்து ஹவாலா எனப்படும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழிகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை துபாய்க்கு கடத்தி அங்கே ஜோயா லுகாஸ் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இதோட விளைவாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த ஜோயா லுகாஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 305.84 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துகள் மற்றும் வங்கி கணக்குகளை இடி முடக்குனாங்க. திருச்சூரில் இருக்கிற சொகுசு வீடுகள், நிறுவனத்தோட பங்குகள் எல்லாமே முடக்கப்பட்டுச்சு. இந்த பயத்தில் தான் அவங்க பங்கு சந்தையில் கொண்டு வரவிருந்த 2300 கோடி IPO திட்டத்தையே அவசரமாக திரும்ப பெற்றாங்க. ரெண்டாவது, 2018 ஜனவரியில் மிகப்பெரிய வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நாடு முழுக்க இருக்கிற ஜோயா லுகாஸோட 130 கிளைகளில் ஒரே நேரத்தில் ரைடு நடத்துனாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கணக்கில் வராத பணம், முறைகேடான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதா அப்போவே செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. இப்படிப்பட்ட தீவிரமான நிதி மோசடி குற்றச்சாட்டுகளும் வழக்கு விசாரணைகளும் இருக்கிற ஒரு நிறுவனத்தை தான் நம்ம அரசாங்கம் நம்பி தேர்ந்தெடுத்திருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, தாவேகா கட்சி மேடைகளில் பேசுகிறப்போ ஊழலற்ற தூய்மையான நிர்வாகம், மாற்று அரசியல்னு முழங்குனீங்களே, 300 கோடி ரூபாய்க்கு மேலே ஹவாலா மோசடி புகாரில் சிக்கி சொத்துகள் முடக்கப்பட்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு 755 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை எப்படி டெண்டர் அவங்களால கொடுக்க முடிஞ்சுது? எந்த அடிப்படையில் இந்த ஜோயா லுகாஸ் நிறுவனத்தை நீங்கள் நம்புனீங்க? இவ்வளவு முறைகேடுகளும் புகார்களும் மோசடிகளும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்தை நம்பி கொடுக்கறதுக்கு எது உங்களை தூண்டிச்சு? எது உங்களுக்கு அந்த தைரியத்தை தந்துச்சு? இந்த ஜோயா லுகாஸ் நிறுவனம் இந்த திட்டத்தில் எந்த முறைகேடுகளும் செய்யாமல் உண்மையாக, நேர்மையாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக இருப்பாங்கங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குது உங்ககிட்ட? யாரை நம்பி கொடுத்தீங்க? யாருக்காக கொடுத்தீங்க? உங்களுக்கும் ஜோயா லுகாஸ் நிறுவனத்துக்கும் வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்காங்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் வைக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த நிறுவனத்துடைய பின்புலம் அப்படிப்பட்டது. இவ்வளவு மோசமான பின்புலத்தை கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அரசு டெண்டரை கொடுக்குது அப்படின்னா அது கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. அதான் நீங்கள் அப்படியெல்லாம் பேசாமல் இருந்து அப்படி கடந்து செல்லலாம் முடியாது. ஏன்னா நீங்கள் மற்ற கட்சிகளை போல் இல்லை, நாங்கள் தூய்மையானவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படி சொல்லிட்டு வந்தவங்க தானே நீங்கள். தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ ஜோயா லுகாஸ் இவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு தான் இருக்குது, பண மோசடி குற்றச்சாட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை டெண்டர் நீங்கள் அப்படி எல்லாருங்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அரசுடைய டெண்டர், உங்கள் கட்சி டெண்டர் கிடையாது. அரசு டெண்டரை நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய பின்புலத்தை முழுமையாக ஆய்வு செய்து அவங்க பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் டெண்டரை கொடுக்கணும். ஏன் வேறு நிறுவனம் இல்லையா? அப்போ இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த நிறுவனத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த நிறுவனத்தை நம்பி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ அது மக்களுக்கு மக்கள் பணத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய பணத்தை கொடுக்கல. மக்களுடைய பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. மக்களுக்கு நீங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். முதல்ல ஏற்கனவே நம்ம பேசுனது மாதிரி இந்த திட்டமே தேவையற்ற ஒன்று தான். நீங்கள் இந்த தங்க மோதிரத்தை கொடுக்கறதுனால என்ன ஆகிற போது? அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு விடுமா? அவர்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விடுமா? நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது எதை கொடுக்கணும்? தரமான கல்வியை இலவசமாக எல்லோருக்கும் கொடுக்கணும், தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும், தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுங்க. இப்போ மக்கள் கேட்டாங்களா உங்கள்கிட்ட தங்கம் தாங்க, தங்க மோதிரம் தாங்கன்னு? வேலை வாய்ப்பு கேட்குறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. பல பேர் ஒப்பந்த பணியாளர்களாக நீண்ட காலமாக இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்க, அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணி கொடுங்க. எவ்வளவோ திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்குது நாட்டில், அதெல்லாம் கொடுங்க. இந்த பணத்தை வச்சு அரசு மருத்துவமனைகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா, தரமான மருத்துவமனைகளாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே கொண்டாடி இருப்பாங்க. ஏன் நம்ம கூட பாராட்டியிருப்போமே. அதுதானே செய்யணும் ஒரு அரசு. நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க கொண்டு வந்த அதே திட்டங்களை நீங்கள் கொண்டுருவீங்க அப்படின்னா, நாங்கள் சாரி கொடுப்போம், நாங்கள் மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம், தங்க முதரம் கொடுப்போம், ஆடு கொடுப்போம், மாடு கொடுப்போம், கோழி கொடுப்போம்னா இதை தானே அவங்களும் செஞ்சாங்க. நீங்கள் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசுன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்கள் அவங்க எதெல்லாம் செஞ்சாங்களோ அதையே தான் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இந்த டெண்டர்கள் கொடுத்ததில் நிறைய முறைகேடுகள் நடந்தது, நிறைய மோசடிகள் நடந்தது. இது மாதிரி கொஞ்சம் மோசமான பின்புலங்கள் கொண்ட நிறுவனங்களுக்கெல்லாம் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டுகள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரி செய்கிறது தான் நீங்கள் வந்தீங்க.
இதை சரி செய்வதற்கு வந்த நீங்கள் அதே தான் நீங்கள் தொடருவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்தில் மாற்று நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இந்த டெண்டர் விவகாரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள்.